பிராத்மிக் எக்ஸாமுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சபரி காந்திஜி கொஷின் ஆன்சர் புக்னு மெட்டீரியல் இருக்குது. அதில் வேணுங்கிறவங்க இங்கே கீழே அட்ரஸ் இருக்க பாருங்கள், அதில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? இப்போ நம்ம டைரெக்டாக கொஷின் ஆன்சருக்குள்ளே போயிடுவோம். ஸோ வந்து பாருங்கள், இதில் வந்து ஆன்சர் தி எனி 5 கொஷின்ஸ் அந்த ஆன்சர் பண்ணோம். சரியா? किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. ஏதாவது எனி 5 கொஷின்ஸுக்கு வந்து ஒரே ஒரு லைனில் ஒரே ஒரு சென்டென்ஸில் வந்து என்ன பண்ணணும், ஆன்சர் வந்து எழுதணும். இதெல்லாம் வந்து வித்தின் ஒரு லைன்ஸில் சென்டென்ஸ் ஆன்சர் எழுதுகிற மாதிரியான கொஷின்ஸ் தான். ஃபஸ்ட்டு நம்பர் 1 என்ன, தீவார் பர் கியா ஹை. ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் ஆன் த வால். வாட் இஸ் இன் த வால். சுவற்றின் மீது என்ன இருக்கிறது. சரியா? வாட் இஸ் ஆன் த வால். தீவார் பர் கடி ஹை. ஓகேவா? சுவற்றின் மீது என்ன இருக்கிறது, கடிகாரம் இருக்கிறது. அடுத்த மேஜ் பர் கியா ஹை. செகண்ட் கொஷின், மேஜ் பர் அக்பார் ஹை. அதாவது மேஜை மீது என்ன இருக்கிறது. வாட் இஸ் ஆன் த, பர்னா ஆன்னு அர்த்தம். சரியா? மேஜ்னா டேபிள், பயிர் பர்னாக்கா என்னது, ஆன். வாட் இஸ் ஆன் த டேபிள். கியானா வாட்டுன்னு அர்த்தம். சரியா? மேஜ் பர் அக்பார் ஹை. மேஜை மீது என்ன இருக்கிறது, அக்பார். அக்பார்னா நியூஸ் பேப்பர். ஓகேவா? மேஜை மீது நியூஸ் செய்தித்தாள் இருக்கிறது. ஓகேவா? தேர்டு கொஷின் பாருங்கள், கியா வஹ் மேஜ் ஹை. என்ன அது மேஜையா. வஹ்னா தட்டுன்னு அர்த்தம். சரியா? நாட் ஒன்லி தட், தட்டு மட்டும் கிடையாது. இந்த வகை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னாக்கா, ஹீ ஷீ இட். சரியா? அது, அவன், அவள், 3 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் வஹ். சரியா? யஹ்னா இது, இவன், இவள். அதே தான், அந்த வேர்டிங்ஸ் மட்டும் மாறும். சரியா? இப்போ கியா வஹ் மேஜ் ஹை, தட் இஸ் அ டேபிள். இஸ் தட் டேபிள், டஸ் இட் டேபிள். இது வந்து என்ன டேபிளா அப்படின்னு கேட்குறோம்ல. வஹ் மேஜ் ஹை. ஆமாம், அது மேஜை தான். சரியா? எஸ், தட் இஸ் டேபிள். ஓகேவா? ஃபோர்த்து கொஷின் பாருங்கள், पिताजी कहाँ जाते हैं. पिताजी कहाँ जाते हैं. பிதாஜினா யார், ஃபாதர். ஃபாதர் வந்து எங்கே போகிறாங்க. பிதாஜி கஹா ஜாத்தே ஹை. சரியா? ஃபோர்த்து கொஷின், தந்தையார் எங்கே செல்கிறார்கள். பிதாஜி பெங்களூரு ஜாத்தே ஹை. ஸோ வந்து where does father going. இங்கே பிதாஜி பெங்களூரு ஜாத்தே ஹை. ஃபாதர் இஸ் கோயிங் டு பெங்களூர். ஓகேவா? தந்தையார் பெங்களூருக்கு செல்கிறார்கள். சரியா? அடுத்து ஃபிஃப்த்து கொஷின், தும்ஹாரா நாம் கியா ஹை. வாட் இஸ் யுவர் நேம். தும்ஹாரானா உன்னுடையன்னு அர்த்தம், நாம்னா நேம். சரியா? கியானா வாட். அப்போ உன்னுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத வாட் இஸ் யுவர் நேம். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மேரா நாம் தினேஷ் ஹை. சரியா? மேரா நாம் தினேஷ் ஹை. என்னுடைய பேர் என்ன, தினேஷ். ஐ எம் தினேஷ். இல்லை மை நேம் இஸ் தினேஷ். ஓகேவா? அடுத்து சிக்ஸ்த்து கொஷின் பாருங்கள், ஹிந்தி நாடக் கைசா தா. ஹிந்தி நாடகம் எப்படி இருந்தது. தா இங்கே வந்து ஹை வந்திருக்கிறது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, ஈஸ்னு அர்த்தம். இஃப் இட் இஸ் தா அப்படின்னாக்கா அது வந்து என்னது, பாஸ்ட் டென்ஸு. இப்போது ஹிந்தி நாடகம் எப்படி இருந்தது. ஹிந்தி நாடக் பகுத் அச்சா தா. ஹிந்தி நாடகம் மிகவும் நன்றாக இருந்தது. அச்சானாக்கா வெரி குட், பகுத் அச்சானா வெரி குட். அப்போ தும் கவுன் ஹோ, ஹூ ஆர் யூ, நீ ஆர். மை லடுக்காகும், ஐ எம் அ பாய். நான் ஒரு சிறுவன், இல்லை நான் சிறுவன். அடுத்து எய்த்து கொஷின் பாருங்கள், ராம் கைசா லடுக்கா ஹை. ராம் எப்படிப்பட்ட சிறுவன்.
ராம் அச்சா லடுகா ஹை. ராம் நல்ல சிறுவன் இல்லை நல்ல பையன். ஓகேவா. 9th கொஷின். கமலா கஹா ஹை. கமலா மைதான் மேம் ஹை. கமலா மைதானத்தில் இருக்கிறாள். கமலா எங்கே இருக்கிறாள்? கமலா மைதானத்தில் இருக்கிறாள். தோஸ்த் கே கர் மே கியா தா. நண்பரின் வீட்டில் என்ன நடந்தது? தோஸ்த் கே கர் மேம் ஷாதி தி. நண்பரின் வீட்டில் திருமணம் நடந்தது. சரியா. அடுத்த கொஷின் பாருங்கள். கல் கவுன்சா தின் தா. நேற்று என்ன கிழமை? ஓகேவா. கல் இத்துவார் தா. இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால இந்த கல்ங்கிறது வந்து என்னது? எஸ்டர்டேன்னு அர்த்தம். நேற்று என்ன கிழமை? கல் இத்துவார் தா. இத்துவார் ரவிவார் எல்லாமே என்னதான்? சண்டே. இத்துவார்னாலும் ரவிவார்னாலும் சண்டே தான். சரியா. யஹ் கத் கிஸ்னே லிகா. ஸோ வந்து இந்த கடிதம் வந்து யாரால் எழுதப்பட்டது? யஹ் கத் ஹம்னே லிகா. யஹ்னா திஸ்ன்னு அர்த்தம். இந்த கடிதம் லெட்டர். கத்துனா என்ன? லெட்டர். ஹம்னேனாக்கா விஆர்னு அர்த்தம். சரியா. இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறனால லிக்கான முடிஞ்சிருக்கா, அதனால் வந்து ஹம்னே யூஸ் பண்ணுறாங்க. ஹம்னே லிக்கா. இந்த கடிதம் எங்களால் எழுதப்பட்டதுன்னு அர்த்தம். அடுத்து காய் கியா பீத்தி ஹை. ஸோ காய்னா என்ன? கவுன்னு அர்த்தம். அப்போ வந்து காய் வந்து என்ன குடிக்கிறது? காய் பானி பீத்தி ஹை. கவ் வந்து என்ன பண்ணுது? த கவ் இஸ் ட்ரிங்கிங் த வாட்டர். ஓகேவா. பீத்தி ஹைனா ட்ரிங்கிங், பானினா வாட்டர். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த 14th கொஷின் பாருங்கள். தினேஷ் கஹாசே கலம் லாத்தா ஹை. தினேஷ் எங்கிருந்து பேனா கொண்டு வருகிறான்?